மகாத்மாவான ஆச்சாரியன் எவ்வளவு புத்திமானாக இருந்தாலும் நேத்திரங்களை எவ்விதம் காண்பித்து கொடுப்பான்? குருவை இங்க சொல்றார். மகாத்மாவான ஆச்சாரியன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் மிகப்பெரிய வித்வானாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு புத்திமானாக இருந்தாலும், எவ்விதம் உங்களுடைய கண்ணை உங்களுக்கு எப்படி அவன் காட்டுவான்? நமக்கு டவுட் வரலாம். அப்புறம் வேற யார் தான் நமக்கு இது பண்றது? உனக்கு கண்ணு இருக்குது, நீயே அறிவாய், அதை இன்னொருத்தங்க காட்ட தேவையில்லை. அப்ப என்ன அவங்க பண்ணுவாங்க? அதுதான் சொல்ல போற பதில். ஆதனினால் ஆத்மஸ்வரூபத்தின் சமீபத்தில் சிஷ்யனை கொண்டு செல்வதுதான் குருவின் செய்கை. புரியுதுங்களா? குருவுடைய பர்பஸ் என்ன, குருவுடைய நீட் என்ன, குரு எதற்கு தேவைன்னா ஆத்மஸ்வரூபத்தின் சமீபத்தில், சமீபம்னா பக்கத்துல கொண்டு போய் விடுறது. ஃபைனல் டிப்பு, ஃபைனல் எட்ஜ் நீங்க தான் என்ன பண்ணி ஆகணும்? அதை ஓபன் பண்ணி ஆகணும். கண்ணு இங்க இருக்கு, இங்க தொட்டுப்பாரு, அங்க தொட்டுப்பாரு, இங்க தொட்டுப்பாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லி உனக்கு கண்ணு இருக்குதுன்னு நீ வந்து அதை வெவ்வேறு விஷயங்களை சொல்லி ஒன்னு திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான வழியத்தான் அவங்க செய்யறாங்க. நேரடியா இதுதான் ஆத்மான்னு காட்ட முடியாது. ஏன்னா அது வடிவம் கிடையாது, அது திருஷ்யம் கிடையாது. அப்ப வடிவம் திருஷ்யம் இல்லாதத எப்படி சொல்றது? அப்ப அதை எவ்வளவு தூரம் அருகாமையில கொண்டு போய் விட முடியுமோ ஒரு சீடனை, அந்த ஆத்ம தத்துவத்தின் பக்கத்துல ரொம்ப நியர் அபவுட் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனே என்ன பண்ணிடுவான்? ஜஸ்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவனே அதை வந்து அடுத்த ஸ்டேஜ்ல அவன் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான். அந்த ரியலைஸ் பாயிண்ட் வந்து அவன் தான் என்ன பண்ணி ஆகணும்? அவனுக்குள்ள அவன் தான் பண்ணிக்கணும். அதுதான் இங்க சொல்றான்ல, மலினம் இல்லாத புத்தியினால் நீயே உனக்குள் அறிவாயாக. அதை எப்படி நான் வார்த்தையால சொல்ல முடியும்னு சொல்றான். அப்ப குருவும் என்ன பண்றாருன்னா, உன்னை எவ்வளவு தூரம் பக்கத்துல கொண்டு போய் ஆத்ம தத்துவத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் விட முடியுமோ கொண்டு போய் விட்டுறாரு. அந்த இடத்துல உன்னுடைய புத்தியினால நீ என்ன பண்ற? ரியலைஸ் பண்ற. என்ன ரியலைஸ் பண்ற? என் கண்ணு இருக்குதான்னு நீயே இது பண்ற மாதிரி, நான் ஆத்மாவா இருக்கிறேன், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை, வேற யாரும் சொல்ல தேவையில்லை, நானா அறிகிறேன் என்பதுதான் நீ அறிகிற. அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் அங்கதான் தெரியப்படுகிறது. இதற்குத்தான் வழியை குருவானவர் காண்பித்து கொடுக்கின்றார். பர்பஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் எதுக்கு? அப்ப மாஸ்டர் இல்லாம குரு இல்லாம நம்ம ஞானம் அடைய முடியுமான்னா, நீங்க ஞானம்னு சொல்லி எதையோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க. சப்போஸ் மாஸ்டர் இல்லாம நீங்க சாஸ்திரங்கள் படிச்சாலோ வேற விஷயங்கள் படிச்சாலோ அது எங்க கொண்டு போய் விடுதுன்னே தெரியாம போயிட்டே இருப்பீங்க. ப்ராக்டிக்கலா அது ரூட்டு கொண்டு போய் மேப், இன்னைக்கெல்லாம் கூகுள் மேப் போட்டு நம்ம போனா கூட அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுது. அந்த மாதிரி நமக்கு யாரோடைய கைடன்ஸும் இல்லாம நம்ம சாஸ்திரம் எடுத்து படிச்சோம்னா நம்ம புத்தி ஏற்கனவே மந்த புத்தி. ஈவன் எவ்வளவு தெளிவான புத்தியா இருந்தாலும் இதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும், ஏகப்பட்ட தவறான புரிதல்கள், ஐடியாஸ் வந்து அது பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ண முடியாம நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகி தப்பான ஒரு ஞானத்துக்குள்ள போயிடுவோம். திருப்பியும் அதுல இருந்து வெளிவரது ரொம்ப பெரிய சிரமமா இருக்கும். அப்ப ஏற்கனவே அதை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சீடர்களை இங்க என்ன சொல்றாரு? சொரூபத்தின் சமீபத்தில் சிஷ்யனை, அவங்களுக்கு தெரியுது எந்த இடம், எந்த பாயிண்ட், எந்த இடம்னு. அதுல இந்த சீடு எப்படி எவ்வளவு தூரம் பக்கத்துல கொண்டு போய் அவனை வந்து விட முடியுமோ அவனை கொண்டு போய் விட்டுறோம். அதுக்கு மேல அவனே நடந்துருவான். ஒரு குழந்தைய வளர்க்குறோம், அது தவழும் பொழுது நம்ம கேர் பண்றோம், அது மெல்ல மெல்ல நடக்கும்போது கேர் பண்றோம். அது ஒரு 15 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அது நடக்கிறது போறதையும் நம்ம கேர் பண்றோமா என்ன? இல்லையே, அது அதுவா நடக்க ஆரம்பிச்சிருது இல்ல. அப்ப அது பிறந்ததுல இருந்து தன்னைத்தானே அது வழி நடத்தி கொள்ளுங்கிற வரைக்கும் நம்ம வழி நடத்த வேண்டியது தேவைப்படுது. பேரண்ட்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அதற்கு பின்னாடி அதுவே அது நடந்து போயிடுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை விட்டுறோம்ல. அது போல குருவானவர்கள் எப்பொழுதும் சீடர்கள் வந்து ஒரு குழந்தைகள் போலதான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம்ன்ற இந்த சப்ஜெக்டுக்குள்ள இது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்ப அவங்க ஒரு ஃப்ரெஷர் மாதிரி புதுசா தான் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களுடைய மனசு, அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய மொத்த சம்ஸ்காரமும் ஒரு சர்டன் ஸ்டேஜ் டெவலப் ஆகிற வரைக்கும், டெவலப்னா என்னது? டுவோர்ட்ஸ் ஆத்ம ஞானத்தை நோக்கி அது எதனாலையும் பாதிக்கப்படாது. இதுக்கு மேல எதனாலையும் அவங்க திருப்பி டைவர்ஷன் ஆகி போக மாட்டாங்க. எதனாலையும் வேற ஒரு சம்ஸ்காரத்தினாலேயோ வாசனையினாலேயோ பிடிபட மாட்டாங்க. இதுக்கு மேல அவனுக்கு ஒரே ஆப்ஷன் இங்க மட்டும்தான் போறது, எது? ஆத்ம ஞானத்தை அடையிறது. அப்படிங்கிற என்ஷூர் பண்ற வரைக்கும் அவங்க வழி நடத்தி எடுத்துக்கொண்டுதான் போவார். அப்ப இதுக்கு மேல அவனே வந்து முடியும், அவன் வந்து இதுக்கு மேல அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த இடத்துலதான் ரைட்.
நீ நட, நீயே நடக்க ஆரம்பின்னு விடுவாங்க. அது வரைக்கும் மாஸ்டரோடைய பிரசன்ஸும் தேவைப்படுது, அவங்களுடைய கைடன்ஸும் தேவைப்படுது. அப்ப அவர்கள் இல்லாமல் நம்மால் எங்கேயோ எதையோ ஒரு வழி எடுத்து போய்கிட்டே இருப்போம். உலகத்துல நானே படிச்சு ஞானி ஆகிக்கிறேங்கிறவங்களாம் ஆயிக்க வேண்டிதான். அப்படிலாம் ஒன்றும் சாத்தியமே கிடையாது. அவர்கள் ஞானம் என்று எதையோ நினைத்துக்கொண்டு அதை அடைந்ததாக அவர் நினைத்துக் கொண்டு இருப்பார்கள். அது உண்மை என்றால் என்ன நமக்கு தெரியாது. அதனால இங்க என்ன சொல்றாப்ப, உன்னை வந்து புத்திமதியெல்லாம் சொல்லி உனக்கு விசாரத்தை சொல்லி நான் பக்கத்துல தான் கொண்டு வந்து உன்னை விட முடியும். அதுக்கு மேல நீ தான் அச்சீவ் பண்ணிக்கணும்னு இங்க சொல்ல வரான் ஏமசூடனுக்கு. நல்லது, ரொம்ப சந்தோஷம்.